அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னாக்கும், நான் சாயந்தரம் இருந்து விழாக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிருக்காங்கன்னா வந்தால் ஏதாவது சாப்பிடணும் கூட தோணுன்னு கேட்பாங்க. அதுக்காண்டி ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் பால் எடுத்து ரவை பூரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்ருக்கேன். அதான் சும்மா கொஞ்சமாக காய்ச்ச ரவை மட்டும் அனுப்பியிருக்கேன். இது நைட்டுக்கு வந்து தோசை மாவு இருக்கிறனால தோசைக்கு வந்து சட்னிக்கு வந்து கடலப்பருப்பும் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ரவை பொரிக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிட போகிறேன். ரவை வந்து தண்ணியில் மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்க வேண்டியதுதான். நான் ரவையில் சுத்தமாக இருக்க பார்த்துக்கோங்க. அப்புறம் சில ரவையில் வந்து புழு இருக்கும். அப்படி உள்ள ரவையை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா பூரி மாவுல எப்படி பிசையும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கும். நமக்கு ரவை அப்படி முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஊறிச்சாக்கும் நல்லா மாவு மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்துடும். இதை நல்லா வந்துச்சா வேறு பவுலில் மாற்றிடலாம். நான் வேறு பவுலில் மாற்றிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கிற போகிறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் தடவி மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். அதை சட்னி வச்சுட்டு இதை மட்டும் அரைக்க போகிறேன். அதான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம அரைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பசி வந்து பசியோடு வருவாங்க. மதியத்துக்கு லஞ்ச் கொடுத்துறோமா, என்ன சாப்பிட்றானா சாப்பிடவே தெரியலை. ஆனால் இப்போ வந்து நான் அப்படியே வர்றதுக்கு எப்படி 4 மணி 4:30 இருங்க. பாவம் பசியோடு தான் வருங்க. அப்போ ஏதாவது சாப்பிட்ற போல தோணும். அதுக்கு தான் சரி இந்த ரவை பூரி போட்டு செஞ்சு கொடுத்தமாக்கும். தேங்காய் பால் வச்சுமாக்கும். தேங்காய் பால் நல்லா ஹெல்த்தியும் கூட. அதெல்லாம் சர்க்கரை சேர்த்து நம்ம ரவை பூரி செஞ்சு கொடுத்தோமாங்க. சாப்பிடுங்க விருப்பப்பட்டு. அதனால் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதை அரைச்சி அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துட்டு 2வது இருக்க போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக குறை தான் அரைச்சிருக்கேன். வடிட்டு ஊற்றிக்கலாம். நல்லா அரைக்கல பாருங்க. நல்லா அரைச்சி மறுபடியும் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அதை கெட்டியாக எடுத்துருக்கேன். நம்ம வந்து இது ஃபுல்லாக சக்கரை போடலை. ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்டா அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. நம்ம தேவையான அளவு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சமாக எடுத்து சக்கரை போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இது ஓரம் எடுத்து வச்சுட்டு இப்போ பசி வந்தவொன்னே பூரி சுட்டு கொடுக்கலாம். அது சூடாக சாப்பிட்டோம்னா மொறு மொறு நல்லாயிருக்கும். இப்போ நேற்று வந்து துணி துவைச்சி காய போட்டேன். நைட்டு தான் காய போட்டேன். அது இப்போ தான் எடுத்து வந்து போட்டிருக்கேன். துணிலாம் மடித்து வச்சுட்டு நமக்கும் இப்போ மணி 3:45 ஆச்சு. இப்போ பசி வந்துடுவான். துணியை மடிக்கிறதுக்கும் வசி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்தோம் நம்ம பொரிச்சு கொடுத்தோமாக்கும் சாப்பிட்டு மதரசா போயிடுவான். இப்போ நான் துணி ஃபுல்லாக மடிக்க போகிறேன்.
வச்சிட்டோமாக்கு அப்போக்கே எடுத்து வச்சிட்டோமாக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ டைம் ஆச்சு, சுட ஆரம்பிச்சோமாக்கும் பாச்சா வசியம் கரெக்டாக வந்துடுவான். 4 மணிக்கு மேலே ஆச்சா, இப்போ ஆரம்பிச்சிடலாம். இந்த வந்துட்டான் வசியம். ஹாய். என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம்? கீழே காட்டு. என்னம்மா என்னாச்சு? எப்படி விழுந்த? என்னாச்சு? பேண்டேஜ் ஒட்டிருக்கான், கீழே விழுந்துட்டானா என்னன்னு தெரியலையே. காட்டு மம்மி பாருங்க எப்படி காலை எப்படி போச்சு, எப்படி வந்திருக்கும் பாருங்க. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கழட்டி வச்சுட்டு மம்மி பூரி சுட்டு தரேன், ஓகேவா? இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வசதி வந்துட்டானா அந்த உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக போடலாம், அது கரெக்டாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இதை வச்சு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். நம்ம ரவுண்டாக வரணும் அவசியம் இல்லை, சும்மா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். நம்ம பூரி வந்து ரவுண்டாக சுட போகிறது கிடையாது, அதனால் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது நல்லா இழுத்துட்டு இதை வந்து நம்ம 2ஆக போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டு ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். சர்க்கரை எடுத்துட்டோமா வசிமா? அவ்வளோதான். இதே மாதிரி பொன்னீர் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ தேங்காய் பழம் வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்திருக்கேன். நான் சர்க்கரை போட்டோமாக்கு வேஸ்ட் ஆயிரும். தேங்காய் பழம் நல்லா கெட்டியாக எடுத்து 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பூரி சுட்டு வச்சுருக்கேன். இதை ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது பாருங்க, இது கூட எடுத்துக்கிறேன். சாப்பிடு, முறுமுறுன்னு இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. கையில் பிள்ளைக்கு எதாவது அடிபட்டு இருக்கு, சாப்பிட முடியல. பாரு சரிம்மா. இப்போ வசி சாப்பிடட்டும். இப்போ பாச்சா வந்துடுவான், அதுக்குள்ளே அவனுக்கு சுட்டு கொடுத்துட்டோமாக்கு அவனும் சாப்பிட்ருவான். அது இப்போ போய் எங்கள் பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து வசி வந்து சாப்பிட்டுட்டு மதரசா போயிட்டான். பாச்சா லேட்டாக தான் வந்தான். இப்போ தான் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட போகலாம். சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்றேன். நல்லா பால் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும். நான் சாப்பிட்டேங்க, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருக்கா? சாப்பிடு. பார்த்தீங்கன்னா காலைல வந்து நண்டு வாங்கியிருந்தேன், காட்டியிருந்தேன் வீடியோ. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுருந்தேன். நைட்டுக்கு வந்து குழம்பு நண்டு வந்து கிரேவி செஞ்சு ரசம் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட் டின்னர் வந்து இன்றைக்கி ரசம் வச்சு வெள்ளை சாப்பாடு தான் செய்ய சொன்னேன் பாச்சா வந்து. ஏன்னா ஸ்கூல்லாம் போயெல்லாம் நண்டு சாப்பிட முடியாது. காலைல பசங்க ஸ்கூல் போயிடறாங்களா, வந்துலாம் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டு மட்டும் இதை கிரேவி மாதிரி வச்சு ரசம் வச்சு கொடுத்தோமாங்க சாப்பிடுவாங்க. கொட்டும் நான் இப்போ போய் கடைக்கு போய்ட்டு வந்துடலாம். இப்போ தான் நல்ல தண்ணி வந்துச்சு, தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்சம் ஜாமான் இருந்தேன், தக்காளி வாங்கிட்டு தக்காளி எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், காட்டுறேன் பாருங்க. காலை சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்து இல்லை அரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்க. சாப்பாடுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக தான் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். நைட்டில் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ க்ளீன் வச்சுருக்கேன், நல்லா சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு நண்டு நல்லா வேகட்டும். வெந்த கிரேவி மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வந்து நல்ல புளியும் தக்காளி கரைச்சி தண்ணி ஊற்றிட்டேன்.
உங்களுக்கு தேவையான அளவு ரசம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு 2 பெரட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதான் இங்கே நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். பப்ளிஸ் வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். நீ சாப்பாடு வச்சுனாக்க வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இங்கே ரசம் வச்சு முடிச்சாச்சு. ரசம் வச்சுட்டோம். இங்கே சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, மிளகு ரசம், நண்டு கிரேவி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.